வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களை வெல்கமிங் கலக்கரடி ஃபேன்ஸ் டு ஆர். நீ இருக்கிற பரபரப்புல பாத்தீங்க அப்படின்னா வந்து நேரா இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் டைம் இருக்குது. செப்பாக்ல இன்னும் டாஸ் கூட போடல சார். நம்ம இப்ப பார்த்துட்டு வந்திருக்கிறது வந்து சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச். நான் செப்பாக்குல மேட்சை பத்தி பேசலாம் வரதுக்குள்ள நீங்க என்ன கீழ்பாக்குல பாக்குற மாதிரி பாக்குறீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனிவே இந்த இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா வெஸ்ட் இண்டீஸ் என்ன ஒபலைட் பண்றாங்க. ரொம்ப பிடிச்சது எனக்கு. அவங்களுக்கு வந்து இல்ல ஒரு கண்ட்ரோலே இல்லாம என்ன கட்சி நல்ல வேலை ஒரு 2 பேர் அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் கட்சியில வந்தாங்க. அவங்களுக்கு மெஜஸ்டிக் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. 7-8 பேர் இருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எப்படி கிரிக்கெட் ஆடுறாங்களோ போட்டு மெரின்னு வந்து போடுறவனுக்கு மூலியே இல்லாம போடுறான்ற மாதிரி எப்படி நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறோம் இந்தியால அதே மாதிரி அவங்க ஹிட்டர்ஸும் வர்றாங்க. அவங்க தேங்க் காட் அவங்களுடைய ஹோல்டர்னால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பல்பு. ஷெப்பர்டு தான் கோட்டன் காமிச்சாரு பேட்டிங்ல. ஸோ அவர் மேய விட்டார். ஷெப்பர்டு மேய விட்டார் சவுத் ஆப்பிரிக்கா. அது 2 தான். பட் அந்த பார்ட்னர்ஷிப்பை தவிர மீதி மேட்ச் பூராவே வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா ப்ரூவ் பண்ணாங்க டாப்ரியா சார். சார் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுவாங்கன்றத வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் போடுறது மாதிரி வரைக்கும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சார். ஐடன் மார்க்ரம் வந்து ஒரு கிளாசிக் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவங்க டீமே வந்து நாங்க இந்த கப் அடிக்கிறதுக்காக தான் வந்துக்கிறோம், நாங்க சும்மாலாம் வரலன்ற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப் இன்னைக்கு ஆடி இருக்கிறாங்க. வில் டாக் அபவுட் தேர் பேட்டிங் சார். பட் பிஃபோர் தட் வெஸ்ட் இண்டீஸோட இந்த ஃபம்பிளுக்கு மிக முக்கியமான காரணமா அவங்களுடைய அப்ரோச்ல நீங்க ரொம்ப டிசார்டனிங்கா இப்படி ஒரு பேட்டிங் அப்ரோச் அப்படி நீங்க பார்த்தது என்னென்ன? முதல் 5 பேரும் பவுன்ஸுக்கு அவுட். பவுன்ஸ் இப்படி ஆடி காட் பண்ணிட்டு டிஃபென்ஸ் ஆட போய் காட் பண்ணிட்டு உள் அடிக்க போய் ஷார்ட் மிட் டிக்கெட்ல அவுட். அத்தனை பில்ல பிளேட் ஆன். முதல் 5-6 பேரும் பவுன்ஸ் பேடா கேஜ் பண்ணி அவுட். இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஃபாஸ்டா வரல. இவங்க ஏர்லி ஆடுறாங்க, இல்ல ஸ்லோ ஆடுறாங்க. அந்த பால என்னன்றது ஒரு 2-3 பால் பாத்துக்கலாம் என்ன பேசல அப்படின்றது இல்ல. லுங்கி எங்கடி நான் உங்களுக்கு எத்தனை 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், டேஞ்சரஸ் போலர். போட்டு மெரிகணும் எடுத்துறாரு, கரெக்டா போடுறாரு, பிரில்லியண்டா போடுறாரு. இதெல்லாம் எந்த லாக்கர்ல ஒழிச்சு வச்சிருந்தார் சிஎஸ்கே ஆடும் போதுன்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த மூலையை அவர் காட்டவே இல்லை. பிடிவாதமா சிக்ஸ் குத்துந்தார் டவுன் லெக் சைட் போட்டு. இப்ப எக்ஸ்ட்ராடனரியா போடுறாரு அவர் ஒரு பக்கம். இங்க ஆக்சுவலா பிராட் பேஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பவுன்ஸ் பண்ணி அவங்க எடுத்துனே இருந்தாங்க. கரீபியன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் பவுன்ஸ் பண்ணி எடுத்துருந்தாங்க. அதுலயும் கேவலமா போட்டது ஏன்சன் மட்டும்தான். ஏன்சன் தான் ரொம்ப பேடா போட்டார் த்ரூ அவுட். இந்த பவுன்ஸ்ல எடுத்துனே இருந்தாங்கல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாலோட ஷைன் அவ்வளவு இல்லாம பால் கொஞ்சம் ஓல்ட் ஆக கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு ஈஸியா ஆல் அவுட்டுக்கு போயிடலாம். ஆல்மோஸ்ட் 70% ரேஞ்சில் இருந்தாங்க. நம்ம யூஎஸ் நம்ம இருந்த மாதிரி. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும், அதான் சொல்றேன், அந்த இடத்துல ரன் கண்டெய்னுக்கு போகணும், அங்க அந்த பினிஷ் ஆஃப் பண்ணணும்னு போகக்கூடாதுன்னு. இவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி பவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. அவங்க எமகாதங்க ஹோல்டர் அண்ட் ஷெப்பர்ட் இருக்காங்களே, அந்த மாதிரி நீங்க குட் லைன்ஸுக்கு பவுன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்படி லஸ்டி ஆடிக்கிறாங்க. பியூட்டிஃபுல் ஆக்ஷன். மிடில் ஆஃப் த பேட்ல எல்லாம் கிரௌடு உள்ள அடிச்சிருந்தாங்க 6. இவங்க அப்புறமா முடிச்சுக்கிறாங்க. ஓஹோ, இவங்க எரெக்டா ஆடுறாங்க, டால் அண்ட் ஹெஃப்டியா இருக்காங்க, இவங்களை குனிஞ்சு ஆட வைக்கணும் இல்ல மெதுவா போகணும்னு இவங்க ரியலைஸ் பண்ணும்போது 17வது ஓவர் வருது. அந்த கடைசி 3 திரும்பி வந்துட்டாங்க, புஷ்டாங்க. கரெக்டா நான் சொல்றதை பண்றது என்னன்னா, பால் மோர் இன் தி ஏர் அண்ட் டிப்பிங் டுவர்ட்ஸ் த டோஸ் ஆஃப் தி பேட்டர். அதை போட்ட உடனே பாருங்க உங்களுக்கு ஆட வரல, பேட் ஆட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸோ தே லவ் த பால் டு கம் ஆன் டு த பேட் அண்ட் குட் லைன்ஸ் ஆர் ஷார்ட் ஆஃப் லைன் மேல வரணும். அதான் ரியாக்ஷன் இருந்தாங்க. பால் ஃபுல்லா இந்த ஏர் பும்ரா போடுற மாதிரி போட்டு நேர தோத்துல எழுதுற மாதிரி போட்டோம்னா சுத்தமா கிரிக்கெட் ஆடுவார். இதெல்லாம் நமக்கு நல்ல டிப். நம்ம எப்படி போகணுன்றதுக்கு டிப். ஐதர் பால் எக்ஸ்ட்ராடனரி ஸ்பின். இன்னைக்கு அந்த அகில் ஹுசைனை போய் டிராப் பண்ணாங்க, பைத்தியகார்த்தனம். அந்த மாதிரி போல ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாரு இவங்களை. அது மாதிரி அவரை விட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஸ்பின்னர் கஷ்டப்படுவாங்க. அதை டிராப் பண்ண கொடுத்தப்போ நடுவுல சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்க, பவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல கிங்னு காமிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். பட் அதர்வைஸ் தேவர் நோவேர் இந்த கேம். அந்த 2 பார்ட்னர்ஷிப்பை தவிர நோவேர் இந்த கேம். இவங்க பேட்டிங் மார்க்கர் வந்து பீக் ஃபார்ம், மிடிலிங் த பால் சோ வெல் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட். அதான் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் மார்க்கர் தான். அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணிட்டாரு. அண்ட் கிளீன். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு விக்கெட்டு வெஸ்ட் இண்டீஸ் விழும்போதும் பாகிஸ்தான் ஒரு வீட்டை எச்சினே இருந்திருப்பாங்க. டங்கால் எல்லாரும் பேட்டிங்ல இருந்து சவுண்ட் வச்சிருப்பாங்க. 6 கிடையாது, ஒவ்வொரு வீட்டை எச்சிருப்பாங்க. இன்சமா உங்களுக்கு ஒவ்வொரு நகர்த்தியா வெட்டி விரலாம் வெட்டி இருப்பாரு ஒவ்வொரு தடவை வெஸ்ட் இண்டீஸ் அவுட் ஆகும்போது. சார் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 1 விக்கெட் ஓகே சார், 2 விக்கெட் ஓகே சார், 3 விக்கெட் சரி, 4 வரைக்கும் கூட ஓகே சார். அப்படி ஒரு குவிக் ஸ்ப்ரீல
நான் 10 ஓவர் கிட்ட நான் வந்து ஒரு 70-80 ரன் அடிச்சிருக்கேன். 80 ரன் அடிச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் 8 அண்ட் ரன் ரேட்ல விளையாடுறேன். என்ட்ட விக்கெட் கையில இருந்தா தான் நான் வந்து கடைசி நிமிஷத்துல நல்லா அடிக்க முடியும். அப்படின்ற அந்த ஒரு பேசிக் விஷயம். எனக்கு இப்ப இந்த இடத்துல நான் ஆல் அவுட் ஆயிடக்கூடாது. 20 ஓவர நான் பேட் அவுட் பண்ணாலே ஒரு ரெஸ்பெக்டபிள் 150, 160 என்னால அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 2 பேருக்கு தோன்றதுக்கு முன்னாடி 7 பேருக்கு தோணவே இல்லையா? அதான் ஒன் செகண்ட் தலைவன் தோனி என்னைக்கோ பண்ணுது. அப்ப நிறைய கிண்டல் பண்ணும். ஸ்லோவா போறாரு கட்சி டேக் இட் டு தி எண்ட்னு சொல்லுது. பட் அந்த டேக் இட் டு தி எண்ட் தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஜெயிக்கிறதுக்கு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்ணாபண்ணன் விக்கெட் லூஸ் பண்ணி அப்புறம் ரியர் கார்டு ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் 170 ஆன ஆர்டினரி விக்கெட். நோ ஹெல்ப் ஃபார் போலர்ஸ். அது ஒன்றும் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஒரு நல்ல போலர் அகில் ஹுசைன் மாதிரி வச்சிருந்தா கொஞ்சம் அதை டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்லை. ஆஸ்டன் சேஸ்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ்டு. நெக்ஸ்ட்ல போடுவாங்க ஒரு 4 பால் போட மச்சான் ஆடுறேன் பேக் சீசன் பண்ணணும் அப்படின்ட்டு போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி போடுறாரு சேஸ். அதாவது வேலைக்கே ஆகாது. ஜேசன் ஹோல்டர் விக்கெட் எடுத்தாதான் உண்டு. பிகாஸ் அவர் ஓடி வந்து எல்லா பாலும் ஸ்லோவா பவுன்ஸ் பண்ணுவார். நல்ல ஹைட்னால அவர் டிசப்டிவ் பவுன்ஸ் இருக்கும் அவருக்கு. அதுல விக்கெட் ஒண்ணுதான் உண்டு. அவரே ஃபிளாப் ஆகி போலிங் ஆனதும் ஒண்ணுமே இல்லை. இப்போ யான்சன் இப்படி அவங்களுக்கு ஃபிளாப் ஆனாங்களோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அது மாதிரி இவங்களுக்கு ஒன்றும் ஸ்கோப்பே இல்லாம போச்சு. நோ கான்டெஸ்ட் ஆகி போச்சு. அண்ட் இன்டைரக்ட்லி தே டிட் a beautiful favor to India. எஸ். அத பத்தி தான் சார் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒன் மோர் திங் அபவுட் சவுத் ஆப்பிரிக்காஸ் பேட்டிங் சார். அதாவது இந்த ஒரு 3 ஓவர்லயே வந்து டிமாரலைஸ் பண்ணி நீ என்னென்னலாம் பிளான் கொண்டு வந்தியோ எல்லா பிளானும் இப்போ முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்க அப்படின்னு அவங்க அப்படியே இப்ப அடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அப்படி டிமாரலைஸ் பண்ணிட்டாங்க சார். எய்டன் மார்க்ரமுடைய பங்கு இதுல ரொம்ப அதிகம் சார். இந்த டோர்னமெண்ட் முழுக்க வந்து ஒரு அட்டாக்கிங் பேட்டரா ஒரு 9 பால் நான் ஆடினேன் அப்படின்னா அதுலயே நான் ஒரு 20-25 அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் பிளே ரொம்ப குரூஷியலா ஒர்க் அவுட் பண்றாரு சார். டாக் அபவுட் தேர் பவர் பிளே அப்ரோச் அலோன். பவர் பிளே அப்ரோச்ல மார்க்ரம் வந்து டசன்ட் பிளே அக்ராஸ். ஸ்ட்ரெயிட் பேட்லயே ஆன் த ரைஸ் ஆடுவார். அவர் எங்க மாட்டுவார்னா ஓடி வந்து இந்த சிவம் டுபே மாதிரி போடுற போலிங்ல கொஞ்சம் மாட்டுவார். ஆக்சுவலா வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அடிச்சிட்டாருன்னா கிளீன் அடிச்சிருக்காரு. அது மெஜாரிட்டி அடிக்கிறார் ஃபுல் ஃபிளெஜ்டா. ஹி டிசைட்ஸ் டு கோ ஸ்ட்ரெயிட் அப்படின்னா 6 தான் அந்த மாதிரி. பட் கவாக்கு ஷார்ட் மெட்டீரியல் நீங்க பாத்தீங்கன்னா ஓடி வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்றாரு பாருங்க. அந்த இடத்துல நிறைய கேரி ஆகுது. ஷார்ட் மெட்டீரியல் ஷார்ட் கவருக்கு கேரி ஆகுது. இதை கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்கள நீங்க வந்து ட்ரபிள் பண்ணணும்னா ஸ்பின் வச்சு தான் ட்ரபிள் பண்ணணும். திருப்பி சொல்றேன். மோர் இன் தி ஏர் லைக் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் அந்த மாதிரி வச்சு தான் நீங்க ட்ரபிள் பண்ண முடியுமே தவிர ஓடி வந்து ஃபாஸ்டா நீங்க மோதினீங்கன்னா போனவாங்க. ஸோ மார்க்ரம் வந்து சென்ஸ் ஆஃப் டைமிங் இஸ் பிரில்லியன்ட். ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி கேப்ஸ் பார்த்து ஆடு தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். ஆஃப்ல நீங்க 4 பேர் வச்சா 4 கேப் அவர் ஓவர் த ஹெட் அடிக்கிறது. ரொம்ப ஆவரேஜியஸா சிக்ஸருக்கு போகவே மாட்டார். பவுண்டரிஸ் வந்தா போடுன்ட்டு ஆடுற ஒரு பிளேயர். குவிண்டன் டிகாக் ரொம்ப ஷெல்லுக்குள்ள இருந்த அப்புறம் இப்ப லேட்டர் ஸ்டேஜ்ல அடிக்க ஆரம்பிச்சாரு. பட் அவரும் ஹாஃப் ஹார்ட்டடா இப்ப நான் மார்க்ரம் எந்த பால் போட்டு எடுக்கலாம்னு சொல்றோம் அதே மாதிரி பாலுக்கு குவிண்டன் டிகாக் ஃபுல் பிளேஸாவும் போல வெறும் ஜென்ட்லாவும் தள்ளாம அரைபடி அடிக்கலாமா வேணாமட்டு ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ரா அவுட் ஆகுது. ஸோ மார்க்ரம் செட் த பால் ரோலிங் வித் சென்ஸ் ஆஃப் டைமிங். சார் இந்த T20 வேர்ல்டு கப்ல ஐடன் மார்க்ரமுடைய வேகன் வீல் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி எக்ஸாக்டா அங்க மட்டும்தான் சார் ஷாட்ஸே அதிகமா வச்சிருக்காரு. 90% ஆஃப் த ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு அவருக்கு கவர்ஸ்ல வந்திருக்குது. இல்ல அப்படின்னா வந்து இந்த லாங் ஆன்ல வந்துட்டு பவர் பிளேல தூக்கி மேல அடிக்கிறது. இந்த ரீஜியன்லயே தான் சார் அடிக்கிறாரு. அப்ப அதை ரீட் பண்ணி மேபி இனிமேல வர மேட்சஸ்லயாவது அவர் வந்து கொஞ்சம் லெக் சைட்ல ஆட வைக்கலாமா, அவர் வந்துட்டு ஏதாவது வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாரான்னு சொல்லி அவருடைய அந்த ஸ்ட்ராங் ஜோன்லயே போடாம அவரோட வேற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை பண்ண வச்சாதானே சார் அவர் அவுட் ஆக்க முடியும் நெக்ஸ்ட் மேட்சஸ்ல. ஆமா, இப்ப எப்படி வந்து ஏசியா கப்ல ஓபனிங் வந்து டூபை எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணாங்களோ பாகிஸ்தான் அகேன்ஸ்டா, அந்த மாதிரி ஷார்ட் மிட் விக்கெட் அண்ட் கவர்ஸ் 2 டாப் கிளாஸ் ஃபீல்டர் வச்சுட்டு உள்ள ஓடி வந்துட்டு ஒரு பவுன்சரை திருப்பி ஒரு பால் ஹோல்ட் பண்றது மெதுவா அந்த மாதிரி போட்டா சான்ஸ் இருக்கு அவர் எடுக்கிறது. டாப் கிளாஸ் பிளே. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து பேக் ஃபுட்ல ரொம்ப மினிமம் டைம் எடுத்துக்கிறார். கிளாஸ் அண்ட் டைப்ல மினிமம் டைம் எடுத்து பட்டன் வச்சிருக்காரு மிடில் ஆஃப் த பேட்ல. சென்ஸ் ஆஃப் டைமிங் இஸ் பிரில்லியன்ட். அதெல்லாம் எடுத்தோம்னா பெரிய பிரைஸ் விக்கெட் எடுத்தோம். சார் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் த மேட்ச் இன் பெர்ஸ்பெக்டிவ் சார். அதாவது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா விளையாட்டுங்கிறது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான நாக்கு. நான் கப் அடிக்க போறேன்னு சொல்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுல முக்கியமா சார் நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஸ்பின்ல முன்னாடி ஒரு டைம் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. 2011 இந்தியாவுக்கு வந்தப்பயும் சரி, 2016 T20 வேர்ல்டு கப் வந்தப்பயும் சரி, ஸ்பின்னு தான் வீக்குன்னு. பட் இப்போ கொஞ்சம் அவங்க ஸ்பின்னையுமே கொஞ்சம் நல்லாவே ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தோணுது சார். இந்த டோர்னமெண்ட்ல அவங்கள பார்க்கும்போது வந்துட்டு they have started playing spin also better, far better than how they were playing earlier. யா, பட் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஃபார் எக்ஸாம்பிள் குல்தீப், வருண் அண்ட் அக்சர் படேல் இந்த 3 பேர் நேகிங்க ரைட் ஆன் டாப் இருக்கிற ஃபார்ம்ல போடும்போது நீங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பார்க்கணும் எப்படி இருக்கு. நம்ம வந்து
ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட்ல நல்லா அடிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல கண்டெயின் பண்ணா போறன்ற ஸ்டேஜ்ல 3 ஸ்பின்னர்ஸ் ஆப்பரேட் பண்றது வேற. முதல்லயும் ஒரு 2 விக்கெட் இப்போ லாஸ்ட் அந்த 3 விக்கெட் விழுந்தது. அப்போ பிட்ச் பிகமிங் அ சேலஞ்ச் ஃபார் த பேட்டர்ஸ். அந்த சமயத்துல இந்த ட்ரையோ இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம சொல்லலாம். ஸ்பின்னியும் பயங்கரமா ஆட்டாங்க. பட் நாட் அதர்வைஸ். பட் இப்போ நான் ஃபீல் பண்றது இப்ப ஜிம்பாப்வேயோட அந்த 3 ஸ்பின்னர் எடுத்தாங்கன்னா நேர பவர் பிளே கூட 2 ஸ்பின்னர் எடுத்து வந்துடும். அப்படி போலிங் போட்டோம்னா பேட்டிங்னா முதல் பவர் பிளேல நேரம் ஒரு 100 அடிக்கணும்னு போகணும். வச்சு மெரியணும். அந்த மாதிரி ஆடலாம். ஸோ உங்களுக்கு வந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அழகா உங்களுக்கு ஃபேவரபிளா வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிட்டாங்க கூட இன்னைக்கு வந்து ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம வின் பண்ணா கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிலிப்பைன்ஸ் வந்துருவாங்க. அவங்கள பிரேசில் வின் பண்ணிட்டாங்கன்னா செவ்வாய் கிரகத்துல மேட்ச் வைப்பாங்க. இந்த மாதிரி பேசி பேசி கல்கலி நான் என்ன சொல்றேன், இந்த மேட்ச் பார்த்தீங்களா என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. ஜிம்பாப்வே மேட்ச் என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. அது விட்டுருங்க கால்குலேஷன். எல்லா மேட்சும் என்ஜாய் பண்ணலாமே. எப்ப பார்த்தாலும் இந்தியா கிரீட் பார்க்க முடியுமா? இவ்வளவு மேட்ச் தான் அவங்க வின் குத்துனே இருப்பாங்க. இப்படி கப்போடியே வந்துருப்பாங்க. அவங்களை பார்க்கும்போதெல்லாம் கஷ்டம் இல்ல. கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும். எதுவுமே ஈஸி கிடையாது. ஒருத்தர் சொல்றேன் கவலைப்படாதீங்க, கப்பு வந்து நம்ம தான் அடிப்போன்றேன். இந்த மாதிரி ஜெயிச்சிருவோமா சார்? என்ன கேள்வி கேட்கறது எனக்கு புரியல. சார் கதவு திறந்துருக்கு சார், திருட வந்துடும் ஜன்னல் மூடிலாம் சார்ன்ற மாதிரி. அது மாதிரி எவ்வளவு வாட்டி சொல்றது. ஸோ கான்பிடென்டா இருக்கணும். நம்ம வந்து பயந்துனே இருக்கிறது கிரிக்கெட். இப்போ நம்ம வந்து என்ன ஆகுமோன்னு நம்ம பயந்துன்னு ஆடுறவன் சரியா ஆடலன்னு நம்ம எப்படி திட்டுவோம்? அப்ப அங்க என்ன நர்வஸஸும் பயமும் இருக்கும் ஆடும்போது சுச்சுவேஷன்ல. நம்ம ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு யோசிக்கிறதுக்குமே நமக்கு டென்ஷன் ஆகுதுன்னா ஆடுறவங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்கும்? ஒரு மிஸ்டேக் பண்ணா கைல். அதை நம்ம யோசிக்கணும். நம்ம பாசிட்டிவா இருக்கணும்ன்ற வழி கிடையாது. ஆல்ரைட் சார். ஒரு சூப்பரான மேட்ச் நமக்கு அடுத்து காத்துட்டு இருக்குது. செப்பாக்ல எந்த பால் யார் வீட்டு வழியா எந்த டிவி வழியா வந்து விழப்போகுதுன்றது எனக்கு தெரியல. உங்க வீட்டில் ஏதாவது வந்து விழுந்துச்சுன்னா எடுத்து வைங்க. பால் ரொம்ப காஸ்ட்லின்றாங்க அந்த பால்லாம். எஸ் நம்ம வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நமக்கு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த டோர்னமெண்ட்ல. பட் பாசிட்டிவா இருக்கிறதுனால கண்டிப்பா கப் அடிப்போம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஸ்கிரிப்ட்ல வந்து நமக்கு என்னன்னா இப்போ முதல் பாஸ் மார்க் நம்ம எக்ஸாமுக்கு போகாமே எஸ்ஏ ரைட்டிங்ல பாஸ் பண்ணிட்டோம். அதாவது எஸ்ஏ சவுத் ஆப்பிரிக்கா அவங்க வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்ச் ரைட் ஆஃப் பண்ணாங்க பாத்தீங்களா? அதுல ஒரு பாஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு தெம்புல இருக்கும். ஜிம்பாப்வே நல்லா சரியான ஒரு ரன் ரேட்டை அமாஸ் பண்ணி அடிச்சோம்னா சூப்பர் கான்பிடன்ஸ் வச்சிருவோம் கப்ப. இது வந்து ஒரு பெரிய டேக் ஆஃப் லான்ச் பேடு. இது ரொம்ப சீரியஸா ஃபைனல்ஸ் மாதிரி ஆடுனது. மெரிகிறோன் ஆடணும். டெஃபினெட்லி சார். நீங்க ஏற்கனவே நேற்று மேட்ச்லேயே சொல்லிட்டீங்க. இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சு சீக்கிரமா அவங்கள ஆல் அவுட் பண்ணி ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ 3 ஸ்பின்னர் நம்ம குல்தீப், அக்சர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 3 பேர் வச்சு பாய் சொல்லியிருக்கீங்க. எஸ் வில் வெயிட் அண்ட் வாட்ச் சார். நடக்குது இல்லை அப்படின்றது டாஸ் போட போறாங்க. அந்த மேட்ச் பார்த்து வருணை பத்தி சில அப்ரேன்ஸ்லாம் தெரியல. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி இருக்கிற மாதிரி ஒரு 4 விக்கெட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது எடுத்தாருன்னா ஐயா அப்பயே சொல்ல வருண்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு திருப்பி காமிச்சிடும். அது இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும்ன்ற வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. அண்ட் கண்டிப்பா யாருக்கா டிக்கெட்லாம் ஓடணும்னா கண்டிப்பா மேட்ச் முடிஞ்சோட கழுங்க ஷூரா கொடுங்க. புரியல. தேங்க்யூ ஸோ மச் சார். See you. Bye bye.